மீடியா வியூவர்ஸ் வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜயலதா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுட் பிளாகில் அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபுட் பிளாக் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக ஒரு டிஷ் புதுசாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்படுவோம், நாங்களும் எங்கள் டீமும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டை வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஒரு டிஷ்ஷை வந்து நான் ஆல்ரெடி நிறைய சாப்பிட்ருக்கேன். அண்ட் இந்த ஒரு கடையில் நிறையவே சாப்பிட்ருக்கேன். ஸோ எஸ், இதில் வந்துட்டு இந்த டிஷ்ஷை பற்றி நான் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சுவேன். ஃபஸ்ட்டு, நான் வந்து பேசிக்கலாக ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு நான்வெஜ் டேஸ்ட்டில் லைட்டாக அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கடை பக்காவாக இருக்கும். அது என்னன்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ செகண்ட் கேட்டகரி, நம்ம மம்மிஸ்லாம் வந்துட்டு இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி டைம்லலாம் நிறைய நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள், அந்த மாதிரி அட்லீஸ்ட்லாம் வந்துட்டு இன்னைக்கு தானே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எஸ், இட்ஸ் நன் அதர் தேன் டெல்லி மலாய் சாப். இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் நகரில் 70 ஃபீட் ரோடில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ எஸ், வாங்க போய் நிறைய டிஷ்ஷில் ட்ரை பண்ணலாம். நம்ம சாப்பிட போகிற ஃபர்ஸ்ட் டிஷ் வந்துட்டு டிஎம்சி ரோல். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் காட்டுங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் டக்குன்னு அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷவர்மா ஃபீல் வருது. நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன அந்த ஒரு இது கரெக்டு தான். அதாவது நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னு கஷ்டப்படும் போது இதை வந்து சாப்பிட்டா அப்படியே மனசை தேத்திக்கலாம், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. 2 hours later. Blast. பக்கா டேஸ்ட்டு. எனக்கு வெஜ் மாதிரி சத்தியமாக தெரியல. பக்கா நான்வெஜ் சாப்பிட்டேன். பக்கா ஷவர்மா சாப்பிடும் போது தான் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை டிஷ் இது. லைட்டாக டேங்கியாக, கொஞ்சம் காரமாக, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு டிஷ். அடுத்த டிஷ் நம்ம என்ன பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா 3 டிஷ். இங்கே வாங்க. இது வந்து ஹரியாலி, இது வந்து மலாய், இது வந்து மசாலா சாப். ஸோ இது 3மே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது எடுத்து இதில் லைட்டாக அந்த மின்ட்டு சட்னியில் முக்கி டக்கராக இருக்குது. என்னால் முடியல சீரியஸாக அடுத்து சாப்பிடுவோம். ஹரியாலி சிக்கன் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். எக்ஸாக்ட் சேம் டேஸ்ட் வந்துட்டு சோயா சங்க்கில் இருக்குன்றப்போ அதை விட என்ன வேணும். அதனால் வெஜிடேரியனாக இருக்கவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டு நான்வெஜ் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து மலாய் சாப். ஒன்றுத்துக்கும் ஒன்றும் சலிச்சதே இல்லை. அவங்க மேரினேட் பண்ணி அதை நல்லா ஊறி அதை வந்துட்டு அந்த தந்தூரி மாதிரி பண்ணி எடுக்கும் போது ஒரு டேஸ்ட் நிஜமாலே வேறு லெவலில் இருக்குது. ஆஹா, நான் இந்த வீடியோட எண்டில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன். 3ஆவதாக இந்த மசாலா சாப். ஐயோ பெருசாக இருக்கே, நல்லா இருக்கு. என் பின்னாடி ஒரு மச்சான் இருக்கான். உனக்கு இருக்கு மச்சான், எல்லாமே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. சீரியஸாக மஸ்ட் ட்ரை. நான் சாப்பிட்ட எல்லாமே மஸ்ட் ட்ரை தான். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆப்டாக இருக்குது. ப்ரைஸ் வைஸ் எல்லாமே ரீசனபிளாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் கொஞ்ச நாள் சாப்பிட்டு வரேன். அடுத்து செகண்ட் டிஷ் வந்து நம்ம இதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய நான், இது பார்க்க வந்து சோலாபுரி மாதிரி தானே இருக்கு, ஆனால் இது வந்து நான் பையா எனக்காக ஸ்பெஷலாக பண்ணது. நீங்கள் வரப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி வேணும்னா பையா கிட்ட கேளுங்க, அவர் செஞ்சு தருவார். அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. தேங்க்ஸ் பையா. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுடி சாப் மசாலா. ஸோ எல்லாமே சோயா சங்க்ஸில் பண்ணது தான். இதுவும் 2ம் கலந்து அடித்து அது எப்படி டேஸ்ட் வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இதை எப்படி பூ மாதிரி பிச்சு இதை நல்லா எடுத்து, ஆஹா அருமை. வாயில் போடுறது கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும்.
அதனால் முடியல. இனிமேல் நான் வெஜிடேரியனாக மாறிடுறேன். கேமராஜி நீங்களும் என் பின்னாடி என் நண்பன் தான் உட்காந்துருக்கான். மச்சான் நீயும் மாறிடுறா வெஜிடேரியனா. இல்லை சாரி அவன் ஆல்ரெடி வெஜ்ஜு தான். உனக்கு கரெக்டான கடை மச்சான் அது. நீங்களும் உங்கள் வெஜிடேரியன் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே நான்வெஜ் அழுத்து போனவங்களும் வெஜ்ஜு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டிஷ் இதோடைய பேரே வந்து ரொம்பவே வித்தியாசமாக வச்சுருக்காங்க. சத்தியமாக நான் வெளியே பார்த்ததே இல்லை. சுனாமி பிரியாணி. இது எதனால இதுக்கு அதை பேர் வச்சாங்கன்னு எனக்கும் தெரியல. வேற யாராவது பையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வேற கூட்டு போங்கடா. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு டீசெண்டான பக்கா பிரியாணி. இது வெஜ் பிரியாணி மாதிரியே தெரியல. பக்கா நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி மாதிரியே தான் இருக்குது டேஸ்ட்டு. அண்ட் இது கூட இவங்க நம்ம வீட்டிலலாம் மீல் மேக்கர் போடுவோம்ல அந்த மாதிரி இல்லைங்க. இது நல்லாவே மேரினேட் பண்ணி ரொம்பவே சூப்பராக ஆவி பறக்க பக்காவாக இருக்கும். அந்த சோயா சங்க் கூட சாப்பிடும் போது மெஸ்மரைசிங். இது இல்லாமல் இந்த மெனு கார்டில் நான் காட்டியிருக்கணும். ரவுடி சாப்புன்றாங்க, ட்விட்டர் சாப்புன்றாங்க, எஃபி சாப்புன்றாங்க. என்னங்க புதுசு புதுசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான நேம்ஸில் வந்து நீங்கள் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா சாப்பிடுங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கல. காரமாக சாப்பிட்டாச்சு, சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஃபினிஷிங் டச்சாக ஒரு டெசர்ட் இல்லாமல் ஒரு கோர்ஸ் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் ஒரு நட்டலா திக் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எனக்கு புரியல, இது இவ்வளோத்தையும் நான் எப்படி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஏதாவது நான் நிறையா சாப்பிடுவேன், ஃபுட் வ்ளாகு நிறைய சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லை. சும்மா அடிச்சுலாம் விடலங்க, சீரியஸாகவே நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் டெல்லி மலாய் சாப் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். இவங்களுடைய அவுட்லெட்ஸ் மட்டும் 30 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, உங்களுக்கு சஃபீர். ஸோ இங்கே டெல்லி மலாய் சாப்பில் இந்த ஒரு டிஷ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி கஸ்டமர் வந்தால் இதுதான் எனக்கு மெயினாக வேணும் அப்படின்னு கேட்குற டிஷ்ஷஸ்லாம் மலாய் சாப். அது இல்லாமல் வேறு ஏதாவதுன்னா பெஸ்ட் இஸ் தென் ஆப்கானி சாப். ஸோ எப்படி இருக்கு ப்ரோ ஆடியன்ஸ் சாரி கஸ்டமர்ஸோடைய ரெஸ்பான்ஸ்லாம்? வெரி குட். ஸோ இந்த ஒரு பிளேஸ்ல வந்து நல்லா வராங்களா? ரீச் நிறைய பேர் போதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது word of mouth, it spreads through word of mouth. நல்லா போகுது. இப்போ ஃப்ரான்ச்சைசி பத்தி சொல்லிருந்தீங்களா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. So franchisee we are giving to everybody in Chennai and South India, pan South India. It's just that you have to look out for a minimum requirement of minimum 3 kilometers distance from each branch. So if you have a branch here, you have to look out for a space which is 3 kilometers apart from the current running branch. For more details, I'll give you my number, you can get in touch with me. ஸோ அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயே காட்டணும். அண்ட் அந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு இவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா இதை பற்றி மோர் டீடைல்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே வகையில் இது வந்து ஃப்ரான்ச்சைஸியா இல்லை ஓன் பிஸ்னஸ்? This is an own business. We are giving out franchises. நீங்கள் ஃப்ரான்ச்சைசி. ஸோ We இந்த வீடியோவில் have 30 plus branches in Chennai. சென்னையில் மட்டும் 30+ பிரான்ச்சஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. Thank you so much. ஓகே சரி, வீடியோக்கு நடுவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? அது யாராவது நோட் பண்ணிங்களா? ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் நம்மளோட சேனலில் நிறைய ஷாப்பிங் வ்ளாக்ஸ் வரப்போகுது, ஃபுட் வ்ளாக் வரப்போகுது. அது மாதிரி நிறைய பிளேஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் என்னுடைய பார்ட்னர் இன் க்ரைமாக வந்து என் கூட வீடியோவில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரேண்டமாக ஒரு ஆளை பிக் பண்ணுவோம். ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய பார்ட்னர் இன் க்ரைமாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஐஎன்டி மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Tata Bye from Vizia Rita. Signing off.